அடுத்த விஷயமாக இதை பரவலாக்கும். இந்த மொழி கற்றுக்கொள்கிற விஷயம் அல்லது அதை பயன்படுத்துகிற விஷயங்களை பரவலாக்கணும் அடிப்படையில் என்ன செய்யலாம்னா, இப்போ தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஏஐ தொழில்நுட்பம் என்ற ஒரு தொழில்நுட்பத்துக்கு கூட போகுது நாடு சர்வதேசம். அப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பத்துக்கு கூடாக இந்த மொழியை நாங்கள் இலகுவாக கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், மொழியை கற்றுக்கொள்றதுல உண்டு நாங்கள் எழுத தெரியணும், வாசிக்க தெரியணும், பேச தெரியணும், கேட்கறதை எங்களுக்கு தெரியும். அப்போ இந்த 4 விஷயங்களும் ரைட்டிங், ரீடிங், லிசனிங், அடுத்த ஸ்பீக், இந்த 4 விஷயங்களோட போகிற நேரம் அந்த மொழியை நாங்கள் முற்றுமுழுதாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்போ முதலாவது எந்த ஒரு மொழியிலையும் சொல்கிறாங்க மொழியியல் ஆய்வாளர்கள், எழுத்து மொழி வரல் ஆரம்பம் ஏதோ பேசுகிறதாலும் பேச்சு மொழி வந்துதான். அந்த பேச்சு மொழி வேறு வர பிரதேசத்துக்கு வர வர நீங்கள் படிச்சிருக்கீங்க, மொழி வழக்கணும் பிரதேசத்துக்கு பிரதேசம் மாறுபடும். அந்தந்த பிரதேசத்தில் உச்சரிப்புகள் தமிழாக இருந்தாலும் எழுத்து வழக்கங்கள். அவர் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் பயன்பாடு கூடிக்கொண்டு போது வர வர விடயங்களில் பல்வேறு விடயங்களையும் இதை நாங்கள் இந்த மொழியை டெவலப் பண்ணுறது, மொழியை மேம்படுத்துறதுக்காக இதை எப்படி நாங்கள் பயன்படுத்தலாம் என்றதை உங்களுக்கு இன்றைக்கு எங்களோட தொழில்நுட்ப ஐசிடி ஆஃபீஸர் வடவாளராக வந்திருக்கிறார். கிழக்கு மாகாணத்தில் மிக பிரபலமான ஒரு வடவாளர் ஆய்வு சிங்களம் அதே நேரம் தமிழும் அவருக்கு புலமையோடு இருக்கிறபடியாக இந்த சிங்களம் தமிழ் எப்படி கையாளுற, எப்படி நாங்கள் தொழில்நுட்பத்தினூடாக மேம்படுத்திக் கொள்ளலாம் என்ற விஷயங்களை அவங்க சிறப்பாக செய்கிறது. எனக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் எதிர்காலத்தில் எந்த தொழிலுக்கு நீங்கள் போனாலும் உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தினுடைய அரசியல் யாப்பில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், நியமனம் பெறுகிற அனைவரும் அவங்களோட 2ஆம் மொழியில தேர்ச்சி பெற்றிருக்கணும். அரசியல் மொழியாக சிங்களமும் தமிழும் இருக்கும். அவை தமிழார்கள் சிங்களத்திலேயும் சிங்களார்கள் தமிழிலேயும் தேர்ச்சி பெறணும். தேர்ச்சி பெறாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா சம்பள உயர்ச்சி பதவி உயர்வு வராது. அப்படித்தான் சம்பள உயர்ச்சியும் பதவி உயர்வு வராது. நீங்கள் இலங்கையோட எந்த நிறுவனத்தில் வேலைக்கு போனாலுமே தான். ஆக இது உங்களுக்கு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அதை டெவலப் பண்ணி ஏனைய ஆட்களுக்கு நீங்கள் எதை அறிமுகப்படுத்தணும் என்று கேட்டு இந்த இடத்துல இதை சிறப்பாக ஒழுங்கமைச்சு நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய மொழிக்கடவுள் மேம்பாட்டு உத்தியோகத்தர்கள் அதே போல அந்த வடபாளர்களுக்கு நன்றியை கூறி படிக்கிறேன். இங்கே அவர்களுடைய ஊழியர்கள் தனது இன்டெகிரேஷன் அதாவது இந்த விஷயங்களும் இதுவரை நடக்காத ஒரு விஷயம்தான். ஆனால் நடந்து கொண்டிருக்கு. இப்போ ஒரு ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், ஃபோன் இல்லாத சின்ன பிள்ளைகள் வரைக்கும் பாவிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஃபோன். பட் ஒரு புதிய ஒரு ஆய்வு வந்திருக்கேன்னு சொன்னால், ஃபோன் இல்லாமல் இருக்கிற ஃபோனை யூஸ் பண்ணுறதால இந்த போதை கொடுப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் அடிக்ட் பண்ணாமல் ஃபோனில் அடிக்ட் ஆகிறதால ஃபோன், அதாவது கொஞ்சம் சில இளைஞர்கள் வந்து அந்த கெட்ட பழக்கத்துக்கு வராங்க. அதே நேரம் ஃபோனில் எல்லாமே இருக்குது, நல்லது கெட்டது எல்லா பாட்டும் அந்த ஃபோனில் இருக்குது. ஸோ நாங்கள் இதை எப்படி யோசிக்கிறோம்னு சொன்னால், நாங்கள் ஒரு அலுவலகமாக நீங்கள் இளைஞர்கள் நாளைக்கு ஒரு அரசு உத்தியோகத்தில் நாட்டின் தலைவராக உங்கள் எல்லாருக்கும் இந்த தொழில்நுட்ப ரீதியான அறிவிக்கின்ற போது சிங்களவர்கள் தமிழையும் தமிழர்கள் சிங்களத்தையும் கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஏதுவான ஒரு வழிமுறையாக தான் இருக்குது. இந்த அதிகமாக நாங்கள் பாவிக்கிறோம். உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குது, அதிகமாக நீங்கள் என்னது யூஸ் பண்ணுறீங்க, தேவையான விஷயங்களை யூஸ் பண்ண தேவையான விஷயங்களுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த வாட்ஸ்அப் மூலமாக தான் நாங்கள் அரசாங்க ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வர லெட்டர்ஸ் எல்லாமே வந்து எவ்ரி திங்ஸ் நாங்கள் அதுக்குள்ளே தான் நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். இமெயிலில் கூட பாவிக்கிறது குறைஞ்சி. ஏன்னா வாட்ஸ்அப்பில் எல்லாமே டாக்குமெண்ட் ஃபைல் அனுப்புனா ஒரு ஃபோட்டோவை நீங்கள் ஃபோட்டோவாக அனுப்புறதுக்கு டாக்குமெண்ட் ஃபைல் அனுப்புறீங்கன்னா அதே சைஸில் போகும். தொழில்நுட்ப ரீதியான விஷயம் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதை கொண்டு ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா அது குவாலிட்டி பண்ணுது. அது உங்களுக்கு தெரியாது. ஷிப்பிங் ஆகி லோ குவாலிட்டிலாம் போகும். வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ நீங்கள் தடவை செஞ்சீங்கன்னா அது சும்மா நார்மலாக நீங்கள் இறங்க கூட அது லோ குவாலிட்டி சைஸில் தான் இருக்குது. அதே டாக்குமெண்ட்டாக இருக்குதுன்னா அதில் சைஸ் கூட இருக்குது.
ஆனால் அதெல்லாம் தெரியாது. பட் நம்ம அதுக்காக மொழி சம்பந்தமாக போகிறோம். மொழியை டெவலப் பண்ணுறதுக்காக தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர், அதாவது நீதிமன்ற தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் நிறைய காசு செலவு. இதன் மூலமாக வர அவுட்கம் இருக்கு, அதாவது நன்மைகள் என்று பார்க்குறீங்கன்னா குறைவாக இருக்கு. உங்கள் மத்தியில் இப்போ உதாரணமாக ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியாத இருக்க மாட்டேங்குது, எல்லா டைமும் இருக்கு. ஸோ அந்த ஃபோனில் அதாவது பிசி, கம்ப்யூட்டர், பிசி எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது சில நன்மைகள் இருக்குது. அதாவது மொழியை கற்றுக் கொடுறதுக்கு இலவான வழி. உதாரணத்துக்கு மொழியை கற்றுக் கொடுறதுனால இது சூழலுக்கு இருந்தீங்கன்னா, சிங்களத்தில் கலைக்கிறதுக்கு தமிழாக இருந்தீங்கன்னா யூ கேன் கெட் இங்கிலீஷ், சிங்களத்தை வந்து ஈஸியாக கற்றுக் கொடுக்கலாம். அப்புறம் தமிழ் வாழற இடத்துல சிங்களாக்கள் இருந்தால் அவங்க தமிழை கற்றுக் கொடுவாங்க. சூழலுக்கு நம்ம இருக்கும். ஆகவே சிலருக்கு வந்து சூழல் கிடைக்காது. அப்போ அந்த சூழல் இல்லாட்டி நம்ம கல்வி அறிவு மூலமாக படிக்கிறது மூலமாக ஒரு போர்டு இருக்கு, சிங்களத்தில் இருக்குது. பட் அதை என்ன அறிஞ்சு விடுறோம்டா, நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு போட்டோ எடுத்தால் போதும். கூகுள் ஒரு பிக்சர் அப்படின்னு இருக்கு, எல்லாரும் தெரியுமா இருக்காது, கூகுள் பிக்சர் யூஸ் பண்ணுங்க. அதில் போட்டோ எடுத்தீங்கன்னா உடனே டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணாலும் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அது ஏதோ சம்மந்தம் இல்லாத மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்குன்னா, சிங்களத்தை நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறா, சிங்களத்தை இங்கிலீஷில் கஷ்டம் டிரான்ஸ்லேட் பண்ணணும். பண்ணிக்கூடாது தமிழில் பண்ணிவிட்டீங்கன்னா ஒரிஜினல் ஆகுது. இதை பயன்படுத்தி தான் அரசகர்ம மொழிகள் திணைக்களம், அதாவது தேசிய மொழிகள் பிரிவுகளாக நாங்கள் இருக்கிறோம். அரசகர்ம மொழிகள் திணைக்களம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இலங்கையில் எந்த ஒரு கொள்கை பாலிசி, அந்த கொள்கை என்னன்னு சொன்னால், நீங்கள் எந்த ஒரு லெட்டரை கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாரு, கவர்மெண்ட்டுக்கு அரசு திணைக்களங்களுக்கு அனுப்புறது அது 3 மொழியில் எழுதி சொல்கிறாங்க. 3 மொழின்னு சொல்லக்குள்ள ஆங்கிலம் வந்து ஒரு இணைப்பு மொழி. அதாவது தமிழில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒரு லெட்டரில் வந்து சிங்கள கோப்பி இருக்கும், இல்லைன்னா இங்கிலீஷ் கோப்பி இருக்கும். இது வந்து கட்டாயம், இது வந்து சட்டம். இது தெரியாம தான் இப்போ இந்த அரசாங்க மொழியில் நம்ம இருக்கிற கடிதம் பரிச்சுங்கிறது இருக்குது. அந்த அம்பாறையில் வேலை செய்யறவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு தெரியுமா, இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் வந்து அரச மொழி எதுன்னு சொன்னால் தமிழ், அதாவது ஒபிஷியல் லாங்குவேஜ் எதுனா தமிழ் தான் இருக்குது. ஏன்னா வடக்கு கிழக்கில் வந்து ஒபிஷியல் லாங்குவேஜ் தமிழ். ஆனால் நீ கடிதத்தை பார்த்தீங்கன்னா சிங்களத்தில். ஸோ அது ஒரு பிரச்சனை. ஏன்னா சிங்களவர்கள் தமிழை கற்றுக் கொடுறதையும் தமிழர்கள் சிங்களத்தை கற்றுக் கொடுறது ஆர்வம் எந்த அளவுக்கும், அதாவது ஒரு மொழி தெரிந்தவன் ஒரு மனிதன், 2 மொழி தெரிந்தவன் 2 மனிதன் 2 சொல்லுவாங்க. ஸோ அதை ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்தினால சொல்லிக் கொடுக்க கூட அவരുടെ மொழி நிறைய சொல்லிக் கொடுக்குற நேரம் அது நீங்கள் உச்சரப்பாரு. அப்படி இல்லாட்டி நம்ம சில கமாண்ட்ஸ், எங்கே போகிறோம் வார சாப்பிட்றதுக்கு என்ன, அப்படி சின்ன சின்ன விஷயங்களை கெச் பண்ணுறது. பேர்ட்ஸ் வந்து பேர்ட்ஸுக்கு அது போகிறோன்னே வசனத்துக்கு போகிறோம் சார் நம்ம பேச போகிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல சமாளிக்க இருந்தால் நம்ம வந்து மொழியில் டெவலப். ஸோ இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு தரப்படுற பயிற்சி என்னன்னா, சார் வந்து அதாவது மொழி சார்ந்த விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக விளக்குவார். அதே நேரம் இங்கே சார் வந்து என்ன செய்யப்படுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து கடன் ரீதியாக சில தொழில்நுட்பங்களை எப்படி பயன்படுத்தும் சில பேர் தெரிஞ்சிருப்பீங்க, ஆனால் எல்லாரும் தெரியாமல். ஸோ உங்கள்கிட்ட கிடைக்கிற அனுபவங்களை அறிவி நீங்கள் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது மூலமாக தான் இது வந்து டெவலப் ஆகும். இது ஒரு புது முயற்சி. ஏன்னா அரசாங்கம் நிறைய காசுகளை இதுக்காக செலவழிக்குது. உங்களுக்கு தெரியுமா, 100 மணி நேரம் கோர்ஸ், 150 மணி நேரம் கோர்ஸ் பாஸ் பண்ணால் தான் இலங்கையில் இந்த பதவி உயர்வுக்காக, அதாவது நம்ம வந்து எக்ஸாம் ஒன்று எழுதி ஒரு சர்வீஸுக்குள்ள போன முடியும், ஒரு டெவலப்பர் ஆஃபீஸராக போனால் கூட அவங்க வந்து ஒரு சோதனை பாஸ் பண்ணணும். அதுக்கு நிறைய காசு செலவழிக்குது அரசாங்கம் உங்களுக்கு திணைக்கலாம். நிலத்தன் ஒன்றும் செலவழி, அது காசு கட்டி படிக்கணும், புரியாச்சு. ஆகவே ஒரு சிற்றூழியராக இருந்தாலும் சரி, மேல் ஊழியராக இருந்தாலும் அவங்களால படிநிலைக்கு ஏற்ற மாதிரி 100 மணி நேரம், 150 மணி நேரம், 200, 250 மணி நேரம் வந்து அதாவது தமிழர்கள் சிங்கள மொழியையும் சிங்களர்கள் தமிழ் மொழியும் கற்று அது தேர்ச்சி அடைஞ்சது தான் அவங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட் தான் சரியாக நடக்கும். இது உங்களுக்கு அனைவரும் ஓவராலாக ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை தொடர்ந்து நடத்துறதுக்காக நாங்கள் வந்து இது வரலாறு ஐவருடைய கருத்துரையின் அடிப்படையில் நம்ம தொடர்ந்து நம்ம வந்து டெக்னிக்கல் வைஸான உங்களை நாங்கள் அதுக்கு மூவ் பண்ணி கொண்டு வரோம். வாய்ப்புக்கு நன்றி.